இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நாம் சிந்தித்து செயல்படத்தக்கதாக தேவன் நம் வாழ்க்கையில செய்கிற காரியங்களை அறிந்து அதனால் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நடக்க தேவன் கிருபை தருவாராக. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாள் நீர் எங்கள் வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு ஒரு படிப்பினையாய் மாறுவதாக. அல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் புத்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அன்பானவர்களே, வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி. சில வேளைகளில் தேவன் நம் வாழ்க்கையில நம் கண்கள் காணும்படியாக, நம் செவிகள் கேட்கும்படியாக, அல்லது நம்முடைய உணர்வுகள் அதை உணர்ந்து கொள்ளும்படியாக, அல்லது நம்முடைய சரீரங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக அநேக காரியங்களை தேவன் செய்கிறார். எதற்கென்று சொன்னா, நான் தேவனுக்கு எதிர்த்து நிற்க கூடாது என்பதற்காக. அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில நடக்கிற அநேக காரியங்கள் நாம் தேவனுக்கு எதிர்த்து நிற்க கூடாது என்பதை நாம் சிந்திக்கும்படியாய் அவைகள் நடக்கிறது. இங்க ஒரு காரியத்தை நாங்கள் காண்கிறோம். நதியில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து நதி நாறி போயிருக்கிறது. நதியின் தண்ணீரை எகிப்தின் ஜனங்களுக்கு குடிக்க கூடாமல் போயிற்று என்று அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, இது ஏன் நடக்கிறது என்பதை இவன் சிந்தியாமல் போகிறான். சில வேளை நம் வாழ்க்கையில நடக்கிற போராட்டமான சூழ்நிலைகள், நம் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் ஏன் இது நம் வாழ்க்கையில வருகிறது என்று நாம் சிந்தியாமல் விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. காரணம் என்னவென்று சொன்னால், வசனம் சொல்றது, அவனுடைய மந்திரவாதிகளும் அதை போல் செய்தார்களாம். இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது தானே, இது எல்லாருக்கும் தான் வருவது அப்படி என்று நாங்கள் விட்டு விடுகிறோம். இல்லை அன்பானவர்களே, அது நாம் சிந்திக்கும்படியாக. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அல்லேலூயா எதிர்மறையாய் நடக்கும் பொழுது நான் சிந்திக்க வேண்டியவனாக இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒன்று எதிர்மறையாய் நடக்கும் பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். சிந்திக்கும் பொழுது நம்மால இலகுவாய் அல்லேலூயா அது ஏன் நடக்கிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். சிந்திக்கிறவன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறான். ஏன் இப்படியான காரியம் நடக்குது என் வாழ்க்கையில் என்று. அப்பொழுது தேவன் அவனோடு பேசுகிறார், ஆவியானவர் அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல உங்கள் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சில வேளை நீங்கள் மனம் திரும்பும்படியாக, அல்லது சில வேளை நீங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு, சில வேளை நீங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் அடையாளங்களாக, ஒரு சில காரியங்கள் எதிர்மறையாக நம் வாழ்க்கையில நடைபெறலாம். அவைகள் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. எப்பொழுது அது கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், நான் சிந்திக்க அமரும் பொழுது அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. தேவனுக்கு நீ எதிர்த்து நிற்காதே. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில அநேக எதிர்மறையான காரியங்கள் நடைபெறுகிறது. என்னை சுற்றிலும் எதுவோ நடக்கிறது. நான் இன்னும் அமர்ந்து அவைகளை குறித்து சிந்தியாமல் இருக்கிறேன். எதனால் இது என் வாழ்க்கையில நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறேன். அறியாமல் இருப்பதற்கு நான் சிந்திக்கல. இந்த காலை வேளையில உமக்கு விரோதமாய் செய்த காரியம், உமக்கு விரோதமான எழும்பி நிற்கிற காரியம் எதுவென்பதை எனக்கு காண்பிக்கும்படியாய் என் நேரத்தை ஆண்டவரே உமக்கென்று தந்து நான் தனிமையில் அமர்ந்திருக்க விரும்புகிறேன். என்னோடு பேசும். சொல்லுகிற ஒவ்வொருவரோடு இந்த நாளில் நீர் பேசுவீராக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.